இனிய காலை வணக்கம். சீரோடும் சிறப்போடும் சிந்தனையாளரோடு நடைபெறும் இந்த இசை டெய்லர் இசை வெளியீட்டு விழாவிற்கும் என்னுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கும் வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கிறேன். திரு காளிங்கராயன் திரைப்படம், அவர் திராவிட பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவர். நீண்ட நாட்களாக இந்த படத்தை எடுத்து திரையுலகில் எப்படியாச்சும் வெளியிட வேண்டும் என்று முயற்சி செய்து இன்று அந்த முயற்சிக்கான முதல் வெற்றியை கண்டு கொண்டிருக்கிறார். அவரை பாராட்டுவதற்கு வயதில்லை என்றாலும் அவரை பாராட்டுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னிடத்தில் வந்து கூறினார், எனக்கு 19ஆம் தேதி மார்ச் பிறந்த நாள் விழா இருக்கிறது என்று கூறினேன். அவர் அடுத்த வார்த்தை சொன்னார், நான் 18ஆம் தேதி இசை வெளியீட்டு விழா வைத்திருக்கிறேன், அந்த நிகழ்ச்சியை கேன்சல் செய்துவிட்டு உங்கள் பிறந்த நாளிலே இந்த இசைட்டு விழாவும் நடத்தலாம் என்று நினைக்கிறேன், என்ன சொல்கிறேன் என்றார். அதற்கு நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் கட்டுப்படுகிறேன் என்றேன். அவர் வார்த்தைக்கிணங்க இன்று என்னுடைய பிறந்த நாளும் இந்த இசை வெளியீட்டு விழாவும் சீரும் சிறப்போடும் நடைபெறுவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி, அளவில்லா ஆனந்தம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சுக்லாம் பிரதனம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாய் சர்வவிக்னேப சாந்தே நம மகாகணபதி விக்னேஸ்வராய நம. வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம், வாழ்க தமிழ். அன்பு சார்ந்த, அதாவது பக்தகோடி பெருமக்கள் என்று சொல்வதோடு இந்த கலைத்துறைக்கு, சினிமா துறையை இன்று ட்ரெய்லர் வெளிவிழாவுக்கு வந்திருக்கின்ற அனைத்து ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் மகாலட்சுமியுடைய அருளும் மகாலட்சுமி சுவாமியுடைய ஆசீர்வாதமும் உரித்தாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றேன். சன் ஆஃப் காளிங்கராயன் திரைப்படம் இது எடுக்கப்பட்டு துவக்கப்பட்டு ஒரு சிறிய காலம் இந்த படம் ஷூட்டிங் நடந்து சிறிய காலம் பொட்டிக்குள் போய் படுக்க வேண்டிய காலகட்டத்திலும் திருப்பூர் வருகை புரிகிறார் பாரதி மோகன் அவர்கள். இவரை அறிமுகப்படுத்தியவர் யார் என்று கேட்டால், திருப்பூரில் என்னுடைய பக்தர், அதாவது பெரிய எக்ஸ்போர்ட்டர் கம்பெனி நிறுவனர்கள் அவர்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி டைரக்டர் வந்திருக்கிறாங்க. இப்போ எடுத்துட்டீங்க அப்படின்னா, திருப்பூரில் தொழில்துறை ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற ஊர். அப்பொழுது நம்ம டைரக்டர் பாரதி மோகன் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் இந்த படத்துக்கு நீங்கள் தேவைப்பாடு பண்ணி கொடுக்கணும்னு சொன்ன உடனே, அதாவது அறிவில் 3 அறிவு உண்டு. புத்தக அறிவு ஒன்று இருக்கு, அனுபவ அறிவு ஒன்று இருக்கு, பட்டறிவுன்னு ஒன்று இருக்கு. புத்தக அறிவு என்பது உன்னை படித்துக் கொள்ளலாமே தவிர அது அனுபவபூர்வமாக உன்னுடைய பொருளை பார்த்தா தான் தெரிந்து கொள்ள முடியும். அது அனுபவ அறிவு. இந்த பட்டறிவு என்பது ஃபீல் த கோல்டு, அதாவது பட்டு பட்டு தொட்டு தொட்டு அடிபட்டு அடிபட்டு வருகின்றவர்களுக்குத்தான் ஞானமும் புத்தியும் சிறக்கும் சுரக்கும் என்று சொல்வார்கள். அதேபோல் பாரதி மோகன் அவர்கள் ஞானம், அதாவது யாரையும் ஏற்றுக்கொள்வதற்கான, அதாவது உணரக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் படித்த மனிதன் பாரதி மோகன். வந்த உடனே சொன்ன உடனே நான் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, இந்த படம் மீண்டும் எடுத்து அதையே பரிசுத்தமாக அதை படம் போட்ட தங்கம் போல தட்டி எடுத்து அந்த சன் ஆஃப் காளிங்கராயனை வெளிப்படுத்துவோம், பயப்படாதீர்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தேன். ஆசீர்வாதம் செய்து விட்ட உடனே ஷூட்டிங் நடத்தணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு சென்னிமலை என்ற ஒரு முருகன் கோயில், அங்கே ஷூட்டிங் அங்கே திறப்போலா மறுபடியும் ஒரு புதுப்பித்து உயிர் கொடுத்து மறுபடியும் இந்த சன் ஆஃப் காளிங்கராயன் இன்று எத்தனையோ படங்கள், இப்போ பெரியார் படத்தையும் கூட நான் தான் வந்து கேஜி தியேட்டரில் ஓப்பன் பண்ணி சத்யராஜ் நடித்த படத்தை, ஆன்மீகவாதிகள் வராத காலகட்டத்திலையும் கூட அந்த படத்தை போய் நான் தான் போய் திறந்து வச்சு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தேன். எத்தனையோ படங்கள் இவ்வளோ சொல்லலாம், கதை நிறைய சொல்லலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது.
ஆகையினால அன்னைக்கிளி எப்படி படம் சுலோவாக இருந்தும் மறுபடியும் புதுப்பித்து நல்லா உலகளாவில் நல்லா பேர் வாங்குச்சோ, அதே மாதிரி சன் ஆஃப் காளிங்கராயன் என்ற திரைப்படம் எளிமையான வடிவாக இருந்தாலும் கூட சிறப்பாக அது சிறக்கப் போகிறது என்றுதான் எனக்கு தெரிகிறது. ஆகையினால் இந்த படம் என்பது மிகப்பெரிய வெற்றி படங்கள். இது இந்த காளிங்கராயன் என்பது ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி இருக்கிறது, பின்னற்றியில் பெரிய ஹிஸ்டரி. அதாவது வத்தராட்சி கமலாட்சி என்று சொல்லக்கூடிய காளிங்கராயனுடைய பொண்டாட்டி 2 மனைவிகள். அந்த 2 மனைவிகளும் சேர்ந்து காளிங்கராயன் தான் அந்த கிருஷ்ணனுக்கு ரொம்ப சிறப்பாக அவர் ஒரு வகையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் தான் பாம்பு. காளிங்கராயன் என்பது ஒரு பாம்பு. அந்த சர்ப்பமாக இருக்கிறவர்களுக்கு 2 மனைவிகள் இருக்கிறாங்க. அந்த காளிங்கராயன் என்ற ஒரு பாம்பு என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஊரை எல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்குது, மக்கள் அழிச்சிக்கிட்டு இருக்குது. அப்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, கிருஷ்ணங்கிட்ட போய் வேண்டுறாங்க மக்கள், ஊர் மக்கள் எல்லாம் கிருஷ்ண பகவான்கிட்ட வேண்டுறாங்க. வேண்டுகின்ற போது இந்த மாதிரி பாம்பு அநியாயம் செய்கிறது கிருஷ்ணா, நீங்கள் அதுக்குண்டான அடக்கணும், நீங்கள் தான் செய்யணும்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, காளிங்கராயனை கூப்பிட்டு சொல்கிறார், காளிங்கராயா நீ அமைதியாக இரு, மக்களை அழிப்பதற்கும் எந்த விதமான தகுதி இல்லைன்னு சொல்லி வான் பண்ணுறார். வான் பண்ணியும் காளிங்கராயன் கேட்கவில்லை. அந்த காளிங்கராயன் கேட்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்கிறது, பகவான் சமுகாரம் பண்ணணும் முடிவு பண்ணுறார். சமுகாரம் பண்ண முடிவு பண்ணும் போது என்னங்களா, அதான் சின்ன குழந்தையாக 5 வயது 6 வயது குழந்தையாக போய் இந்த பாம்பு மேல் நடனம் ஆடி அந்த விஷத்தை எடுக்கின்ற போது கிருஷ்ணனுடைய உடல் நீல கலராக மாறுகிறது. அதே போன்றுதான் இந்த காளிங்கராயன் இந்த எத்தனையோ அந்த வீரத்தை திரும்ப வீரம் மண்ணிலே வீரத்தோடு வாழ்ந்து சில பேர்த்துக்கு நாம் செய்ய வேண்டிய அடக்குமுறை வேண்டும் என்பதற்காக சென்னிமலை பக்கத்தில் இருக்கின்ற பவானி என்று சொல்லும் ஊரில் காளிங்கராயன் வாய்க்கால் இன்னும் இருக்கிறது. அந்த காளிங்கராயனுடைய ஆட்சி செய்தவர் அங்கதான் இந்த காளிங்கராயன். உண்மையான சம்பவங்கள் இந்த காளிங்கராயன். வானவராயர், பொள்ளாச்சியில் இருக்கின்ற கிருஷ்ணதேவராயர்கள் எல்லாமே எனக்கு பரிச்சையுடையவர்கள். அதே போல பாரதி மோகன் அவர்கள், அதாவது தீ எடுத்து சுட்டால் எப்படி சுடுமோ அதே மாதிரி உடம்பு சுடுமோ அதே மாதிரி இந்த படத்துக்கு நிறையா கஷ்டப்பட்டு இருக்கிறார். கஷ்டத்துக்கு ஊதியம் கிடைக்கும், என்னைக்கு ஊதியம்லாம் போகாது. என்னைக்குமே கஷ்டப்பட்டவங்களுக்கு என்றால் ஒரு நாள் மாய திரையில் மயங்கி கிடக்கின்ற மனிதர்களை விட சுட்டறிவும் பட்டறிவும் பட்டவர்களுக்கு கை கொடுத்து விட்டால் எங்கோ ஒரு பக்கம் போய் உயர்ந்து நிற்கும் என்பதை மட்டும் சொல்கின்றேன். ஆகையினால உடனே போய் பூஜையை போட்டு இந்த KPR சொல்லக்கூடிய கோயம்புத்தூர்ல பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்கிறது, அவருடைய தலைமையிலும் அங்கு முனிராஜன் தலைமையில் மற்றும் அங்கு இருக்கின்ற ஊர் பொதுமக்கள், ஊர்க்காரர்கள், தலைவர்கள், எத்தனை அரசியல் பிரமுகர்கள், நாகேஸ்வருடைய சன் ராதாரவி, இந்த மாதிரி ஆனந்த பாபு எல்லாம் இந்த படத்தை நடித்து, இந்த காளிங்கராயன் தம்பி ரொம்ப இந்த கதாநாயகனை ஹீரோ நடிச்சிருக்கிறவர் உதயகிருஷ்ணன்லாம் நம்ம உதயகிருஷ்ணன், உன்னிகிருஷ்ணன் இவங்களெல்லாம் ரொம்ப நல்ல ஆத்மாக்கள், நல்ல வெளிச்சமானவர்கள். வெளிச்சத்துக்கு வரணும், நல்லா இன்னும் சிறக்கணும், இந்த படம் விருதுகள் உலக லெவலில் வாங்கணும் என்று சொல்லி உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு, வரவேற்பு கிடைக்கும், வேண்டும், கிடைக்கும், இது உறுதி என்று சொல்லி நமது கூட சட்ட ஒழுங்கு பத்திரிகை ஆசிரியர் அவர்கள் கிட்டத்தட்ட சுனாமி அறிவிக்கின்ற போது இதே சென்னையில் தான் அறிவித்தேன். 2004 கடைசியில் வரும் டிசம்பர். அந்த டிசம்பர் தான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தை உறுத்தி கொண்டிருக்கிறது. எழுதியவர் பக்கத்தில் இருக்கிறார், எங்கும் இல்லை, சட்ட ஒழுங்கு பத்திரிகை ஆசிரியர். 2003 அந்த ஹோட்டலில் சொல்லும்போது அதே வருதா புயல், கஜா புயல் இன்னைக்கு அறிவிச்சது கவர்மெண்ட், ஆனைக்கால் புயல் அறிவிச்சிருக்கேன், அதை கஜா புயல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. இனி உலகத்தில் எவ்வளவு மாற்றங்கள் நிகழக்கூடிய காலம் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த படம், ஆமா, சென்னை 30 அடி தண்ணி நிற்கும்னு சொன்னேன். அந்த சென்னையில் தண்ணி 30 அடி தண்ணி நின்றுச்சு. 2 வருதா புயல் வரும்னு சொன்னேன். அது எந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா சொல்லியிருக்கேன். நான் கசகசம் விளம்பரத்துக்கெல்லாம் போகிறதில்ல. அதாவது கேட்டால் கொஸ்டின், டுடே இஸ் எ நியூஸ் பேப்பர், எஸ்டர்டே இஸ் வேஸ்ட் பேப்பர், ஃபியூச்சர் இஸ் ஏ கொஸ்டின் பேப்பர். கொஸ்டின் கேட்டால் மட்டுமே நான் ஆன்சர் தருவேன்.
இல்லை கசாமசம் கதை சொல்கிறது, அதாவது நான் இது ஒரு புராணம் பேசலாம் ஒரு கிடையாது. ஒன் ஆஃப் த ஒன்லி ஜட்ஜ்மெண்ட், அவ்வளோதான். சொல்லி முடிச்சிடுவேன். இன்னும் வேர்ல்டுக்கு ஜட்ஜ்மெண்ட். இப்போ மக்களாட்சி நடந்து கொண்டு இருக்கிறது, ஆன்மீக ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அருளாட்சி வளரக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி, இந்த காளிங்கராயனுக்காக நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் என்பதோடு உங்களுடைய மனமாற பூர்த்தியா அமர்ந்திருக்கிறீர்கள் என்பது மட்டும், அவர் மேல எவ்வளவோ ஒரு நட்பு உறவு. பாரதி மோகன் என்றால் பறவை என்று பேர், வெற்றி என்று பேர். வெற்றிக்கு இலக்கணமாக இருக்கின்ற இந்த இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், அனைத்து தொழிலதிபர்களுக்கும், வந்திருக்கின்ற ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள், மீடியாக்கள் அனைவருக்கும் மகாலட்சுமி. நிறைய பேச வேண்டியிருக்கு, நிறைய பேசுவதற்காக இருக்காங்க, நிறைய சொல்ல முடியும். ஆகையினால படைத்தவன் உன்னருகில் இருந்த போதுமே தினமும் புலம்பு விதமானிடா, மனதை கொஞ்சம் சுத்தம் செய்யடா, பரம்பொருளை நீ அறியலாம். உன் உள்ள இருக்கின்ற இருளை நீக்கினால் நீ அருளை பெறலாம். அருளை பெற்றால் வருகின்ற உலகத்தில், வருகின்ற காலத்தில் ரொம்ப கடுமையான சூழ்நிலை தாக்கப் போகின்ற காலம் இருக்கிறதுனால மக்கள் ஒவ்வொருவரும் உண்மையான ஆன்மீகத்தை தேட வேண்டும். ஆன்மீகம் என்றால் அருளாளர்களை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதை சொல்லி, நம்முடைய பாரதி மோகன் எடுத்த காரியங்கள் அனைத்து வெற்றியாற்றும் என்று சொல்லி பாரதி மோகனுக்கு ஆசீர்வாதம் செய்து, வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும், பல தயாரிப்பாளர், நடித்தவர்கள், அதுபோல பணிபுரிந்தவர்கள், துணையாக நின்றவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகாலட்சுமியுடைய அருளும் மகாலட்சுமி சாமியுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் உரித்தாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றேன். வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம், வாழ்க தமிழ். இந்த விழாவிலே கலந்து கொண்டு மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் பாக்கியராஜ் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க செயலாளர் தம்பி பேரரசு அவர்களே, இங்கே பார்த்தா நம்ம இயக்குனர் சங்கத்தோட ஈசி மீட்டிங் மாதிரி இருக்கு, எல்லாத்தையுமே கூப்பிட்டாரு போல் இருக்கிறவங்க. ராஜகுமாரன் அவர்களே, டிகேஎஸ் அவர்களே, அப்புறம் யார், நானே, சுரேஷ் அவர்களே, அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களே, இந்த விழாவை வாழ்த்து வந்திருக்கும் பெரியோர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, பாரதி மோகன் இவ்வளவு பெரிய கூட்டத்தை சேர்த்துவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதே கூட்டம் தியேட்டருக்கு போச்சுன்னா காளிங்கராயன் பெரிய சூப்பர் ஹிட் ஆகிடும். அது ஒரு திமுகவில் இருந்தாலும், திமுக தானப்பா, பக்கத்தில் ஒரு ஆன்மீக சாமிஜியையும் வச்சிருக்காரு. ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர்ன்றதை காட்டிட்டாரு. நிச்சயம் இது ஒன்று கை கொடுக்கலனாலும் ஒன்று கை கொடுத்துரும். அப்புறம் சாமிஜியும் சொன்னாங்க, அவரும் நம்ம கி வீரமணி ஐயாவும் நெருக்கமான நண்பர்கள்னு. இது ஒரு நல்ல விஷயமா தெரியுது. தமிழ்நாட்டுக்கு இறை நம்பிக்கை உள்ளவர்கள், இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு தான் பிரிக்க முடியுமே தவிர, அந்த இரண்டு பேரும் நண்பர்களாக இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஸோ அந்த மனிதநேயத்தை சமன் செய்து கொண்டிருக்கும் பெரியவர்கள் எல்லாம் அமைந்திருக்கும் இந்த மேடையில் ஹீரோயின், ஹீரோ எல்லாரையும் கொண்டாந்து சேர்த்தது ஒரு பெரிய விஷயம். படத்தை பார்த்தேன், ட்ரெய்லரு, சாங்கெல்லாம் போட்டு கலக்கியிருக்காரு. திருப்ப போட்டு நம்மளை பார்க்க வச்சு அப்படியே எங்கேயே சூப்பர் ஹிட் பண்ணிடலான்ற முடிவோடு ஒரு எடுத்த முயற்சிகளுக்கு எனது வாழ்த்துக்கள். இது அந்த ஆதிவாசி கிராமங்களில் நடக்கக்கூடிய வன்முறைகள், பெண் கொடுமை இல்லையா, பெண் வன்கொடுமை, அது போன்ற பாலியல் பலாத்காரங்கள், அதுல அரசு அவர்களுக்கு கொடுத்த நிலத்தை அடுத்தவன் நாட்டையே போடுவது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வைத்து இது பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரியுது. இது இன்னைக்கு நேரத்தில் எப்போ நம்ம சுதந்திரம் வாங்கினோமோ அந்த காலத்திலிருந்தே ஆதிவாசிகளுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும்
மலைவாழ் மக்களுக்கும் அரசு செய்த நிறைய நற்பணி விஷயங்கள் என்னன்னா, அவங்களுக்கு உண்டான ஒரு நிலத்தை கொடுத்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக செய்த விஷயங்களை எல்லாம் அரசியலிலே கோலோச்சி கொண்டு முன்னணியிலே இருப்பவர்கள் எல்லாம் தங்களுடைய பவர் என்று சொல்வார்களே, அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த மக்களை நசுக்கி அவர்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொள்வது, அவர்களுடைய சொத்துக்களை பிடுங்கிக் கொள்வது, கடன் கொடுத்து வட்டிக்காக அதை தங்கள் பெயரிலே மாற்றிக்கொள்வது போன்ற கொடுமைகள் அன்று முதல் இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சரி, இது அது ஒரு அரசியல் களத்தில் பேச வேண்டிய ஒரு விஷயம். அதை இவர் பேசியிருக்காரு. அது ஆன்மீகத்தின் மூலமாக இதை சரி செய்கிறாரா, இல்லை அரசியல் ரீதியாக சரி செய்கிறாரா இந்த கதையில் அப்படின்றது முழு படத்தையும் பார்த்தா தான் தெரியும். ஆக ஒரு பெரும் முயற்சிக்கு நடுவில், பெரிய போராட்டத்துக்கு பின்னால் இந்த காளிங்கராயன் திரைப்படத்தை உருவாக்கி இருப்பதாக சாமிஜி அவர்கள் கூட சொன்னார்கள். அவருடைய அருளாசியோட இந்த படம் நிறைவு பெற்றிருக்கிறது. அது அண்ணன் கருணாகரன் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு இது ஒரு சிறப்பு சேர்க்கும் விழாவாக இது அமைந்திருப்பது மிக சந்தோஷத்துக்குரிய விஷயம். ஏன்னா அவருக்கு உண்டான நட்பு ரீதியாக உங்கள் பிறந்த நாள்லேயே நான் இந்த ஆடியோ ரிலீஸை வச்சுக்கிறேன்னு தம்பி அவர் சொன்னது பெரிய விஷயம். அது பாரதி மோகனுடைய ஒரு அன்பையும் அவர் அடுத்தவர்கள் மீது வைத்திருக்கிற மரியாதையும் காட்டுகிறது. இந்த உலகத்தில் ஒன்றே ஒரு விஷயம், நம்ம எதனாலையும் வெல்ல முடியாத ஒரு விஷயத்தை அன்பால் மட்டுமே வெல்ல முடியும். அந்த அன்பு என்கிறதை நம்ம தெய்வமாக வழிபடுவோம். நீங்கள் ஆண்டவனை கும்பிடாதவங்களுக்கு கூட சொல்கிறேன், அன்பை விட உயர்ந்த விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அன்பாக இருந்தாலே போதும், அன்ன போஸ்டாக நீங்கள் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கலாம். அன்பை காட்டுங்க, அன்பின் வழி நடப்போம், காளிங்கராயனை பார்ப்போம். இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர எனது பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் இதற்கு உதவி செய்ய வேண்டும். என ஒரு மிகச்சிறந்த மனிதர் பாரதி மோகன். அவர் ரொம்ப யதார்த்தமான ஆள், மனசில் இருக்கிறத டப்புன்னு பேசிடுவார், தப்போ ரைட்டும். ஆனால் உண்மையான ஆள். அவர் ஜெயிக்கணும்னு சொல்லி இந்த படத்தில் பணியாற்ற இசை யாரு? நீங்க தானே? எங்கய்யா பிடிச்ச இந்த டியூன் எல்லாம்? நீங்களே வேற பாடி இருக்கீங்களா? டூயட்டு பாடினதோட சரியா எப்படி? பாக்கியராஜ் சார் மாதிரி ஆயிட்டீங்க. அவர் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், அப்புறம் டூயட் வேற பாடி இருக்கீங்க. அது அண்ணன் பாடல நினைக்கிறேன். அதாவது எனக்கு உதய் ஒரு சின்ன வயசுல இருந்த பழக்கம். எனக்கு ஒரு 21 வயசு. அவருக்கு பிலிம் இன்ஸ்டியூட்ல பண்ணிட்டு இருக்காரு. ராஜ் பரத் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு. இன்ஸ்டியூட்ல இருந்து வராரு, எனக்கு ராஜ் பரத் படத்துல நான் பாட்டு எழுதணும், என்ன பண்ணுவே தெரியாது மோகன் அப்படிங்கிறாரு. அந்த வயசுலேருந்து பழக்கம். அப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்காரு. அந்த காலத்துலேருந்து நட்பு. எனக்கு இந்த நேரத்தில் என் மேடையில் உதயை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாடல், ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாடல் எழுதி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இன்னைக்கு வரலாற்று சாதனை படித்து கொண்டு இருக்கின்ற பாடல்கள் எல்லாம் எழுதிய ஒரு உதய் உங்கள் சமகாலத்தில் வந்தவன். அதனால் பாட்டு, அது படப்பிடிப்பு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க. அதில் அவர் அதாவது சினிமாவுக்கு வர்றவங்க எல்லாமே ஏதோ ஒரு ஏங்கிளில், ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஜெயிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது பாருங்கள். அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் இன்னைக்கு வரையிலும் போராட்டத்திலேயே இருக்கிற ஒரு கேரக்டர்னா அது பாரதி மோகன். அவர் நிச்சயமாக ஜெயிக்கணும். ஏன்னா நம்ம இயக்குனர் சங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் 50 வருடத்தை கடந்து இன்னும் உதவி இயக்குநர்களாகவே இருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப வலிக்கும். ஒருத்தன் சாதிக்கணும், நம்ம ஏதாச்சும் ஜெயிக்கணும், நம்ம குடும்பத்துக்கும் நமக்கு ஒரு முத்திரையை பதிக்கணும், நம்ம வாழ்வாதாரத்துக்கு மட்டுமல்ல நம்மளுடைய கலை உணர்வை நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் நம்ம அதை சாதிச்சு ஒரு இயக்குனராக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஜனங்களுக்கு சேர்த்து நம்ம ஒரு புகழும் பெருமையும்
அடையணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்து எத்தனை பேர் ஜெயிக்க முடியாமல் தோத்துக்கிட்டு அதை தோல்வியை மனசில் நினைக்காம நிச்சயமா ஒரு நாள் உண்டு ஜெயிப்போம் அப்படின்னு இன்னைக்கு வரையிலும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அவங்களெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசு வலிக்குது. ஸோ அந்த விதத்தில் இந்த வயசுல விட்டுருந்தா டூயட்டை பாடுறதுக்கு ரெடியா இருப்பார். யாரோ 4 பேர் கொஞ்சம் இழுத்து விட்டுருக்கோ, அது மட்டும் பண்ணாதையா அப்படின்னு. அதனால நம்ம கோயம்புத்தூர் பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்புறம் அழகான ஹீரோயினை, வாங்க நீங்க தான் வில்லனா, ரொம்ப நேரமா அங்கே கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க வில்லனாவே. ஓகே உட்காருங்க. அவர் கூப்பிடலையே, கூப்பிட சொன்னேன். இவர் பாருங்க ரியல் லைஃப் வில்லன் வந்திருக்காரு. இந்த மாதிரி கரெக்டான கதாபாத்திரத்தை எல்லாம் தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சு அந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணை அப்படியே அந்த ஆதிவாசி கிராம பொண்ணை மாற்றி அது என்னையா உனக்கு அப்படியே நடிக்க வச்சிருந்துருக்கலாமே, நல்லாவே இருந்திருக்கும். ஆக ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் என்னமோ விஷயம் இருக்கு. இந்த படம் நிச்சயமாக மக்கள் மனதிலே, மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற வேண்டும் என்று கூறி, மேடையில் இருக்கும் அனைவரின் சார்பாகவும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு எனது வாழ்த்தையும், அனைத்து நடிகர் நடிகைகளுக்கு எனது வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அகழ்த்தி மேலே பார்த்தால் ஆகாயத்தி, அங்கே திருப்பதி, எங்களுக்கோ தளபதி. படத்தை தயாரித்த இயக்குனரோ பாரதி. பாரதி மோகனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 5-5-10 காளிங்கராயனுக்கு பிறகு பாரதி மோகன் சொன்னாலே அது ஒரு கெத்து என்று வருகின்ற அளவுக்கு சிறப்பான புகழை பெறுவார். தரைமுகம் பார்த்து நடக்கின்ற தமிழர்களை எல்லாம் திரைமுகம் பார்த்து நட என சொன்ன அருமை அண்ணன் மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய கலை வாரிசு என்று சொல்லி மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கும் நடிகர் திலகத்திற்கும் கலைஞருக்கும் நண்பராக இருந்து ராஜ், நான் தான் பாக்கியராஜ் என்று வருகின்ற இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பாடகர், கந்தனுக்கு ஒரு முகம், ஆனால் கலைஞரால் எம்ஜிஆரால் பாராட்டப்பட்ட எங்கள் பாக்கியராஜ் அண்ணனுக்கோ 100 முகம். ஆன்ற தமிழ் கூறுமுகம், ஆய்ந்ததும் தேர்முகம், ஆறறிவு ஊறுமுகம், ஆளறிவோல் வீறுமுகம், அன்புமலை தூறுமுகம், அரியாருக்கு வேறுமுகம், அடையராட்சி இருமுகம், அடுத்த நொடியே மாறுமுகம். இப்படி எங்கள் அண்ணன் பாக்கியராஜுக்கு 100 முகம். இந்த பாக்கியராஜ் இல்லை என்றால் திரையுலகத்துக்கு ஏதடா ஏர்முகம் ஒரு காலத்திலே முந்தானை முடிச்சு வருகிறது என்று சொன்னால் எத்தனை படங்கள் வரிசையாக சொன்னால் நேரம் போதாது. அருமை அண்ணன் பாக்கியராஜ் அவர்களே, ஒருவருக்கு இருவருக்கு என்று இல்லாமல் வருகின்றவருக்கெல்லாம் மானுக்கு துள்ளுவது வழக்கம், மீனுக்கு நீந்துவது வழக்கம், தருமிக்கு ஏந்துவது வழக்கம், வள்ளலருக்கு அள்ளி அள்ளி கொடுப்பது பழக்கம். அண்ணன் பாக்கியராஜ் அவர்களுக்கு திரைக்கதை ஸ்கிரிப்ட் எழுதுவது என்றால் இந்தியாவிலே பழக்கம். அருமை திரையுலக நண்பர்களுக்கெல்லாம் வாழ்விலே ஏற்றுவதற்காக 2 நா கொள்ளாமல் 1 நா வைத்து தன் பேனாவாலும் தன் நாவாலும் இந்த திரையுலகத்துக்காக உதவி செய்கிற அருமை என்ன ஈகை கருணா அவர்களே, இன்று அவருக்கு பிறந்த நாள். அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று கைதட்டலாம். ஒரே ஒரு நிமிடம் அனைவரும் எழுந்தி நரம்பு வேண்டும், மாலைக்கு வெந்நீர் வெளிச்ச வேண்டும், ஆணிப்பெண் மேனிக்கு அத்தான் வேண்டும், அரசுக்கு படைவீடு முரசு வேண்டும், தேனிக்கு பூக்காடும் கூடு வேண்டும், தென்றலுக்கு தாளாட்டும் கொடிகள் வேண்டும், வானுக்கு புது விடியல் வேண்டும். தமிழகத்தின் திரையுலகம் சிறப்பாக இருப்பதற்கு சன் ஆஃப் காளிங்கராயன் 100 நாட்களையும் தாண்டி ஓட வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, இங்கே அருமை சகோதரர்கள் நிறைய வந்திருக்கிறார்கள், பேர்கள் விட்டு போயிடும். என்னுடைய அருமை நண்பர் உதயகுமார் அவர் பேசும்போது, அவர் எனக்கு ஒரு 35 வருஷத்துக்கு மேலே பழக்கம். புதிய வானம் படம் எடுக்கும்போது, அண்ணன் ஆரம்பி படம் எடுக்கும்போது அவரோட போய் நான் ஊட்டியில் போய் தங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணன் ரகுவதினோட இருந்தேன், அவரோடய அப்போ நெருக்கமாக இருந்தேன். ரொம்ப வருஷமே எனக்கு 35 வருஷம் எனக்கு ரொம்ப நெருக்கம். அவர் ஒன்றே ஒன்று சொன்னார், சாமியும் திமுகவையும் சேர்த்துருக்காங்கன்னு. சாரி, நாங்கள் சாமி இல்லைன்னு சொல்கிறது திராவிட கழகம், அது திமுகவுக்கு வேலை இல்லை. சாமின்னு எனக்கு கும்பிடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். மனுஷனை சாமின்னு கும்பிடாத,
சாமி இல்லைங்கிற பற்றி எங்களுக்கு இருக்கா இல்லைங்கிற பற்றி பிரச்சனை இல்லை. அடிமைத்தனமாக எங்களை சாமி என்று சின்ன பையனை 18 வயசு பையனை 68 வயசுக்காரனை கும்பிட சொல்லாதே என்பதுதான் எங்களுடைய பகுத்தறி வாதமே தவிர சாமி இல்லைன்னு சொல்றது திமுக இல்லை. அது தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். அவர் என்னோட ஒன்றா இருந்தார். இப்போ நாங்கள் 2 பேரும் வேற ஒரு பாதையில் இருக்கிறனால அவருக்கு புதுசாக இதெல்லாம் தனியாக சொல்ல முடியலை. ஆக இதுதான் திமுக என்பதை சொல்லி, ஏன்னா அவரும் பாரதி மோகனும் திமுக, அண்ணன் கருணாகரனும் திமுக, நானும் திமுகவுடைய மாநில வர்த்தக செயலாளர் இருக்கிறேன். அதனால் என்னை வச்சு சொன்னாலும் அவர் மட்டும் முதல்ல இன்னைக்கு இயக்குநர் சங்க தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் முதல்ல உதயகுமார் பேசுகிற முதல் கூட்டம். அதனால் அவர் வெற்றி பெற்றதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் நேற்று 2வது வருஷம் மட்டும். ஆகவே அவர் இயக்குனராகி அப்படி பேச பாருங்க, அந்த பக்கத்தில் இல்லையா, அவர் மழை காலம் வந்தா நெருப்புக்கு பக்கத்தில் உட்காரணும்னு ஆசைப்படுவார். வெயில் காலமாக இருந்தால் கொடைக்கானல ஊட்டியில் உட்காரணும்னு ஆசைப்படுவார். ஆனால் எப்போதுமே பாக்யராஜன் பக்கத்தில் உட்காராத பெரிய பாக்கியமாக நினச்சி உட்காருவார். வருகை இருக்கின்ற அது வேண்டாம், அவரை நீங்கள் ஒரே நண்பர்கள், நீங்கள் அதை பேசிக்கலாம். ஆகவே அதை சொல்லி இங்கே பாடல் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. யார் பாட்டு எழுதுனது? நீங்கள் தான் எழுதுனீங்களா? மிக சிறப்பாக இருந்துச்சு. பாடல் இசை எல்லாமே இருந்துச்சு. அந்த ஐஸ்வர்யா பொண்ணு அது நல்லா டான்ஸ் ஆடி இருந்துச்சு, பார்த்தேன். தேகமெல்லாம் ராகமாக, நாளமெல்லாம் தாளமாக, குருதியெல்லாம் நல்ல சுருதியாக, மொத்தத்தில் கால் முளைத்து நடக்கின்ற கிருதியாக புகழ்பெற்று விளங்குகின்ற இந்த குழுவுக்கு என்னுடைய பாடல்களை சொல்லி, அழுத பிள்ளைக்கு பால் பிடிக்கும், அரசன் பிள்ளைக்கு வால் பிடிக்கும், கல்வருக்கு இரவு பிடிக்கும், காதலருக்கு நிலவு பிடிக்கும், ஊருக்கு ஆறு பிடிக்கும், ஊர்வலத்தில் தேர் பிடிக்கும், தமிழுக்கு ழா பிடிக்கும், தமிழர்களுக்கெல்லாம் சன்னாப் சிங் காளிங்கவராயன் என்றால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த படம் பல சிறப்புகளை பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. பாரதி மோகனும் வாழ்க, கருணாகரனும் வாழ்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் திரைக்கதை ஜாம்பவானுக்கு முதல் வணக்கம். அடுத்து எங்களுடைய தலைவர், செயலாளர் மற்றும் என்னுடைய சங்கத்தின் உறுப்பினர்கள், அதாவது மொத்தம் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க. அப்புறம் இப்போ வரிசையாக ஒரு 3 பேர் பேசிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப பேசிட்டாங்க. அந்த அளவுக்கு நான் பேச மாட்டேன், ரொம்ப கம்மியாக தான் பேசுவேன். கம்மியாக தான் பேசணும், அதான் மரியாதை. சார் பாரதி மோகன் சார், எனக்கு சமீபமாக கலைஞர் நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷனில் மட்டும்தான் நாங்கள் பழக்கமானோம். அப்போ தான் அவரோட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. உண்மையிலே நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். உண்மையிலேயே அதாவது என்னென்னா, நம்ம ஒரு சினிமா பண்ணுறோம், அந்த சினிமா மட்டும்தான் எங்களுடைய வேலையா, கதையா, சிந்தனையாக இருக்கும். அவர் அதையும் தாண்டி கலைஞரை பற்றிய நிறையா செய்திகளை சொன்னார். அப்போ தான் இன்னும் நிறையா கற்றுக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்தது. அப்போலேருந்து எனக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு அண்ணன் சொல்லணும். எங்கள் அண்ணன் மரியாதைக்குரியவர். அவருடைய விழாவுக்கு பெரியவங்களாம் வந்திருக்காங்கன்றது பெரிய ஆச்சரியம். அடுத்து காளிங்கராயன் மலை சார்ந்த கதையை சொல்லுது. மலை சார்ந்த கதை நிறையா இருக்குது, எல்லாமே வெற்றி படமாக இருக்குது. அப்படி வெற்றி படமாக தான் இது இருக்கும், அது நம்பிக்கை இருக்குது. இதில் பெரிய சந்தோஷம் என்னென்னா, இந்த படத்தில் நடித்த ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கூட வரவழைச்சது பெரிய சந்தோஷம். எப்பயுமே இசை வெளியீட்டுல அவ்வளோ பேர்லாம் வரமாட்டாங்க. ஒரு முக்கியமான நடிகர்கள், முக்கியமான ஹீரோ ஹீரோயினி அப்படி தான் கூப்பிடுவாங்க. இங்கே எல்லாருமே கூப்பிட்டு சிறப்பிச்சது முதல்ல அவருடைய மனசும் அவருடைய நம்பிக்கை, இந்த படத்தில் இருக்க நம்பிக்கையும் தெரியுது. கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறணும். இங்கே வந்திருக்கா இந்த படத்தில் நிறைய பேர் நடிக்க வச்சிருக்காரு. இவங்க பூரா ஒரு 10 பேர் கூட்டத்தால தேட்டர் பெருசாயிரும். கண்டிப்பாக கூட்டுருவீங்க. 10 மாறும், 10 மாறும். கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக மாறும்ன்ற நம்பிக்கை இருக்கு. நன்றி, வணக்கம். சார், அனைவருக்கும் வணக்கம். இங்கே எங்களுடைய திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர், செயலாளர் திரு பாக்யராஜ் சார், எங்கள் எல்லோருக்கும் திரைக்கதையில் மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கின்ற திரு பாக்யராஜ் சார், ராஜகுமாரன் சார், ஏனைய இயக்குனர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பாரதி மோகன் சாரை எனக்கு கதிர் சார் சொன்ன மாதிரி கலைஞர் நூறு அந்த ஃபங்க்ஷன்லாம் தான் பழக்கம்.
இன்னும் சொல்ல போனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். கேஎஸ் ரவிக்குமார் சார் அது வந்து டைரக்ட் பண்ணாங்க. நான் ஸ்க்ரீன் பிளே, சார் தான் ஸ்கிரிப்டு. அப்போ பார்த்தா வந்து எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. கலைஞருக்கே தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு விஷயங்கள் கலைஞரை பற்றி விவரிச்சிருந்தார். அவ்வளோ விஷயங்கள் கிட்டத்தட்ட அவர் வச்சு இப்போ ஒரு ப்ரோக்ராமே பண்ணலாங்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் வச்சுருந்தார். அதே சமயத்தில் அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பார். காலையில் போய் கலைஞர் டிவி போவார், அங்கே போனால் அங்கே உள்ள எல்லாருமே நல்லா பரிச்சயமாக இருப்பாங்க. அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தார். அதனால் எங்களுக்கு வந்து கலைஞர்னு ஒரு ப்ரோக்ராமில் எஸ்பெஷலி அந்த தசாவதாரங்கிற ப்ரோக்ராமுக்கு பெரிய ஆணி வேற சார் இருந்தாங்க. அந்த சமயத்தில் எனக்கு பழகும் போது எனக்கு அது வந்து எனக்கு ரொம்ப உத்வேகமாக இருந்துச்சு அவர் கூட பழகுனது. அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்தேன். அந்த சார்லாம் சொன்ன மாதிரி அந்த பாடல்கள் மிக அற்புதமாக இருக்குது. அந்த எஸ்பெஷலி டியூன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு சார்லாம். அந்த மாதிரி கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே ஒரே இசை தயாரிப்பு எல்லாமே ஒரே ஆளாக இருந்து செய்கிறதுங்கிறது அசாத்திய சாதனை. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது. அதையும் இந்த டியூன்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த திரைப்படம் அவருடைய மனசு போலவே பெரு வெற்றி பெற மனதார வாழ்த்துகிறேன். நன்றி. அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்துள்ள தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் கே பாக்கியராஜ் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் தலைவர் ஆர்வி உதயகுமார் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் செயலாளர் பேரரசு அவர்களே, மற்றும் இயக்குநர்கள் சுரேஷ், அப்புறம் நம்ம கதிர் அவர்களே, சண்முக சுந்தரம் அவர்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதி மோகன் வந்து சிறந்த உழைப்பாளி, கடுமையான போராளிலாம் பேசிட்டு இருந்தாங்க. நான் அசிஸ்டண்டாக இருக்கிற காலத்துலேருந்தே அவரை பார்த்துட்டு இருக்கிறேன். இன்றைக்கி அவரே என்னை கூப்பிட்டு வந்து பாராட்டி பேச கூப்பிட்டுருக்கிறாருன்னா அது எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நினைக்கிறேன் நான். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடும் கருணாகரன் சார் வந்து நிறைய பேருக்கு வெளியில் தெரியாத அளவுக்கு அவர் உள்ள, அதாவது வலதுகை செய்கிறத இடதுகை அறியாதும்பாங்களே, அது மாதிரி உதவி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கும் இந்த நேரத்தில் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நம்ம சுமையா வந்து எல்லாரையும் விஐபிலாம் கூப்பிட்டு உட்கார வைக்கும்போது பார்த்தா ஃப்ரண்ட் ரோ ஃபுல்லாக வந்து ஜென்ஸாகவே இருந்தாங்க. அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் உதயகுமார் சார்கிட்ட, என்ன சார் இந்த ஃபோட்டோ எடுத்தாலும் எதுலையுமே வராது, எல்லாமே ஆம்பளைங்கள உட்காந்துருக்குறோம் அப்படின்னு. அப்புறம் என்னமோ நினச்சேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு படத்தில் நடித்த லேடிஸ்லாம் கூப்பிட்டு பின்னாடி உட்கார வச்சுட்டாங்க. பாவம் அவங்களும் ஃபோட்டோவில் இடம்பெறல. அட்லீஸ்ட் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணும் போதாவது லேடிஸை முன்னாடி நிறுத்தி கொஞ்சம் ஃபோட்டோ எடுங்க. ஏன்னா ரிசர்வ் பேங்க்கு நோட்டில் வந்து ரூபா நோட்டில் வந்து 500 இருக்கட்டும், 100 இருக்கட்டும், 200 இருக்கட்டும், அது 50 இருக்கட்டும், அந்த நோட்டில் ரிசர்வ் பேங்க் கவர்னர் சிக்னேச்சர் இருந்தால் தான் அந்த நோட்டு செல்லும். அது மாதிரி எந்த ஃபோட்டோவுக்குமே ஒரு லேடிஸ் இருந்தால் தான் அந்த ஃபோட்டோ செல்லும். அதுதான் நம்ம பத்திரிக்காரங்க போடுவாங்க. ஸோ அதை மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து ஜென்ஸு உட்காந்த உடனே வந்து சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஹோட்டலின் உரிமையாளர் தமிழரசன் அவர்களை, ஆமாம், எல்லாருக்கும் பிரியாணி ரெடி பண்ணிட்டார் அவர். ஸோ அன்றைக்கி எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். ஏன்னா உணவு உபசரிக்கிறதுல அவருக்கு ஈடுன்னு யாருமே கிடையாது. இந்த படத்தோட சாங்கும் நம்ம இந்த ட்ரெய்லரும் பார்த்தோம். ஸோ அதாவது அவரோட உழைப்பு அதில் தெரியுது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும், பாரதி மோகன் சார்து. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இப்போ நீங்கள் இவ்வளோ ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ காலையில் நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னா அது அவருக்கு கிடைச்ச வெற்றி தான். ஆனால் அவ்வளோ பேரும் பப்ளிக் தியேட்டரில் போய் நீங்கள் படம் பார்க்கணும். இது என்ன அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டிங்கன்னா படம் பார்க்க முடியாமல் போயிடும். நீங்கள் வந்திருக்க அத்தனை பேருமே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருப்பீங்க. அதில் அட்லீஸ்ட் ஒரு 50 பேராவது நாங்கள் தேட்டரில் போய் காசு கொடுத்து படம் பார்ப்போம்னு ஒரு உறுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே இந்த காளிங்கராயன் படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அமர்ந்திருக்கும் தமிழ் திரைப்படத்துறையின் மூத்த இயக்குனர்கள் திரு பாக்யராஜ் சார், வந்து சென்ற தலைவர் உதயகுமார் சார், பேரரசு சார் மற்றும் உள்ள அனைத்து மேடையில் அலங்கரிக்கும் அனைவருக்கும், அரங்கத்தில் வந்து வீட்டிற்கும் அனைவருக்கும் ராஜகுமாரன் வணக்கம். கூவுது பாடுது கொல்லிமலை குயிலு, உன் பாட்டுல இருக்குது என்னோட உயிர். எவ்வளவு காலங்கள் தாண்டினாலும், எத்தனை மாடர்ன் இசைகள் வந்தாலும், நம்மை தாளாட்டுகிற இந்த மெலடி எப்பொழுதும் நம்மை மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றுது. அப்படி ஒரு நல்ல மெலடியை இசையமைச்சு பாடலும் எழுதிய
பாரதி மோகன் சாரை நான் மிகவும் பாராட்டுகிறேன். அவரே பாடியிருக்கிறார் என்பதை அறிந்து மேலும் பாராட்டுகிறேன். எல்லாவற்றினுள்ளும் புகுந்து வெளிவரக்கூடிய ஆர்வமும் வற்றாத திறமையும் முயற்சியும் உள்ள பாரதி மோகன் சார் நான் நீண்ட நெடுங்கால என்னுடைய நண்பர், எல்லோருக்கும் தெரிந்தவர். காளிங்கராயன் என்ற இந்த டைட்டில் தினம் ஒரு முறையாவது நினைக்காத நாள் இல்லை. நான் எங்கள் மாவட்டத்தில் அந்த காளிங்கராயன் அணைத்தேக்கமும் கால்வாயும் சுமார் 50 கிலோமீட்டர்களை வளப்படுத்தி கொண்டே இருக்கிறது. 700 வருடங்களுக்கு முன்பு ஒரு நீர் மேலாண்மை செய்த ஒரு பெரும் தலைவனின் பெயர் காளிங்கராயன். அந்த நீர்த்தேக்கத்தில் படப்பிடிப்பு எடுத்து முதலில் 1 கோடி ரூபாய் வசூலை தாண்டிய படத்தை இயக்கிய பாக்யராஜ் சார் இருக்கிறார். முந்தானை முடிச்சு அங்கு நிறைய நாட்கள் படப்பிடிப்பு எடுக்கப்பட்டது. உங்களது படமும் மிகுந்த பெரிய வசூலை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்றும், இதில் நடித்திருக்கும் நட்சத்திரங்கள் அனைவருக்கும், பணிபுரிந்திருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் மற்றும் ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்து, பாக்யராஜ் சார் அவர்கள் சேர்ந்து விரைந்து பேசினால் கேட்க ஆவலாக இருக்கிறேன் என்பதை விருப்பத்தையும் தெரிவித்து வணங்குகிறேன். வாழ்த்துக்கள். கருணாகரன் சாருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எங்கள் இயக்குனர் ராஜகுமாரன் அவர்களுக்கு இந்த இனிய இசை விழாவிற்கு வந்திருக்கும் எங்கள் அன்பிற்குரிய எழுத்தாளர், திரைக்கதை மன்னன் என்று இந்திய புகழ்பெற்ற, இந்திய அளவில் என்ன உலக எங்கும் புகழ்பெற்ற மதிப்பிற்குரிய பாக்யராஜ் சார் அவர்களே, அப்படி எம்ஜிஆர் பாக்யராஜ் அவர்களே, சற்று முன் எனக்கு முன் பேசிவிட்டு சென்ற எங்களது அன்பு தலைவர், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் திரு உதயகுமார் அவர்களே, அவர் சொன்னார், அன்பு வெல்லும் என்றார். அவர் அன்பாக நடந்து கொள்வார், அதனால்தான் அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதை போலவே இயக்குனர் பேரரசு அவர்களும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரும் அன்பின் காரணமாகத்தான். ஆக அன்பு வெல்லும் என்று அவர் சொன்னது மிக பொருத்தமான ஒன்றாகும். அன்பு மட்டுமல்ல, உழைப்பு, நேர்மை, திறமை எல்லாமே உண்டு. அதற்கப்புறம் அன்பு தம்பி ராஜகுமாரன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் சுவாமிகள் அவர்களே, எங்களுக்கு எப்போதும் அன்பான உணவு கொடுத்து உபசரிக்கும் அன்பிற்குரிய தமிழ்ச்செல்வன் அவர்களே, இயக்குனர் சுரேஷ் அவர்களே, இன்னும் மேடையில் அமர்ந்திருக்கும் தம்பி சம்பத் அவர்களே, இந்த படத்தின் கதாநாயகன், கதாநாயகி, நடித்தவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக சவுந்தர பாண்டியன் தயாரிப்பாளர், விஜயமுரளி மற்றும் இந்த படத்திற்கு உறுதுணையாக இருக்க போகின்ற திரு கருணாகரன் சார் அவர்களே, தம்பி அதுதான் சொல்றேன், அவர் தான் ரிலீஸ் பண்ண போறார், அதனால உறுதுணையாக இருக்க போகிறார் கருணாகரன். அவர் பெயர்லேயே ஈகை இருக்கிறது. அன்பாக பேசினார். பெயரும் கருணாகரன் அவர்களே மற்றும் தம்பி பாரதி மோகன் என்னுடைய உதவியாளர் என்று சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் படம் என்னிடத்தில் தான் பணிபுரிந்தார். அப்போதே சொன்னேன், துடிப்பாக இருக்கிறாய், நன்றாக முன்னுக்கு வருவாய் என்று சொன்னேன். ஏன்னா ஒரு பட்டதாரி, நான் பட்டதாரி இல்லை, அவர் பட்டதாரி. அப்போதே சொன்னேன், துடிப்புக்கு இதைவிட மிகப்பெரிய வெற்றி படங்களை எல்லாம் அவர் இயக்கி இருக்க வேண்டும். ஆனால் அதுக்கு சந்தர்ப்பம் இப்போது வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். இப்போது எல்லாமே அவர் செய்திருக்கிறார். ஏனென்றால் சினிமாவில் இதை போன்ற திறமை உள்ளவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. அதாவது ஒரு தாய்மையை அவர்கிட்ட பார்க்கலாம். திரைக்கதை நல்ல மண்ணில் தான் நல்ல செடி வளரும். அது மாதிரி நேற்று என்னுடைய நண்பர்கள் ஆந்திராவிலேருந்து வந்திருந்தார். சித்தூர் சுப்பிரமணியம் அவரு என்னுடைய படத்தோட இணை தயாரிப்பாளர். ஆந்திராவில் பல படங்களில் வில்லனா பண்ணியிருக்காரு.
தமிழில் முதல்ல நான் தான் அறிமுகப்படுத்துகிறேன். சித்தூர் சுப்பிரமணிய நாயுடு, அவர் அந்த ஊரில் பெரிய விஐபி. அவரை நான் கூட்டிகிட்டு சார் வீட்டுக்கு போனேன், டைரக்டர் சார் வீட்டுக்கு போனேன், பத்திரிக்கை வைக்க போனேன். அங்கே ஒரே கூட்டம், ஒரு 25-30 பேர். அதாவது அரசியல்வாதிகள் வீட்டில் கூட்டம் இருக்கும், அதாவது தொழில்பர் வீட்டில் கூட்டம் இருக்கும். அவர் கேட்குறாரு, ரொம்ப நல்லவர் போல இருக்கு உங்கள் டைரக்டர், இவ்வளோ கூட்டம் டெய்லி இருக்குமா? இது காலையிலேருந்து இரவு வரைக்கும் எப்படி இருந்தாலும் 100-150 பேர் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு தாய்மை உள்ளம் படைத்தவர். நம்ம மற்ற அவருடைய குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவருடைய உலக மகா அறிவுள்ள திரைக்கதை, அந்த திரைக்கதை ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அவருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகி இளைஞர்களும் இயக்குநர்களும் ஏராளம். அதில் நானும் இன்ஸ்பயர் ஆகி தான் ஒரு சினிமாவுக்கு முதல்ல ஒரு எழுத்தாளர்கிட்ட போய் சேர்ந்தேன். அது எங்கள் அண்ணன் சண்முக சுந்தரம் அண்ணன். அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போது இந்த என்னுடைய அன்பு நண்பர் ஈகை கருணாகரன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கேக் வெட்டிவிட்டு, அப்புறம் என்னுடைய இனிய நண்பர் சேலம் ஆர்ஆர் தமிழரசன், மிகப்பெரிய தமிழ் வித்தகர், பேச்சாளர், நல்ல வள்ளல் குணம் உடைத்தவர், சேவை மனப்பான்மையை தன் வாழ்க்கையில் ஒரு பெரிய தொண்டாக செய்து கொண்டிருப்பவர், சைபரிலிருந்து தன் வாழ்க்கையை ஆரம்பித்து இப்போ கோடிகளில் மக்களுக்காக அந்த ஒரு சேவையாக அந்த நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பவர். அவர் இந்த மேடைக்கு வந்ததில் என்னுடைய மகிழ்ச்சி. இங்கு எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் என்னை வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பழைய வசனத்திலே சொல்கிற மாதிரி, இது நானாக சேர்த்த கூட்டம் இல்லை, தானாக வந்த கூட்டம். அன்புக்காக இப்பொழுது எங்களுடைய இயக்குனர், திரைக்கதை ஆசான், பல்கலை வித்தகர் பாக்யராஜ் சார் அவர்கள் இசை வெளியீட்டு விழா நடத்துவார்கள். இப்பொழுது முதலில் பிறந்த நாள் விழா அண்ணன் கருணாகரன் அவருக்கு கொண்டாடப்படும். கேக் கட்டிங் தொடர்ந்து இசை இருக்கக்கூடிய சன் ஆஃப் காளிங்கராயன் படத்துடைய இசை வெளியீடு நடக்க இருக்கு. நம்மளுடைய சிறப்பு விருந்தினரா நிகழ்ச்சியில மகாலட்சுமி சுவாமிகள் அவர்கள் வாங்க ஐயா, வாங்க மகான் வாங்க. பேரரசு அவர்களும் மகாலட்சுமி சுவாமி அவர்களும் சேர்ந்து பெற்றுக் கொள்வார்கள். திரு பாரதி மோகன் அவர்கள் இயக்கி தயாரித்திருக்கும் சன் ஆஃப் காளிங்கராயன் படத்தின் இசை தட்டை தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்க தலைவர் திரு கே பாக்யராஜ் அவர்கள் வெளியிட, மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் தொலைக்காட்சி அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். காளிங்கராயன், சன் ஆஃப் காளிங்கராயன் படத்தில் என்னுடைய நல்ல நண்பரும் நல்ல இயக்குனருமான பாரதி மோகன், அவர் என்னுடைய இன்னொரு நல்ல நண்பர், ரொம்ப சீனியரான ஒருத்தர், சண்முக சுந்தரத்துக்கிட்ட வேலை பார்த்தவர் அப்படின்னு சொல்லி இங்கே கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லி எல்லா இண்டஸ்ட்ரி பூரா வேலை பார்த்தவர். ஸோ அவருக்கும் அவருடைய பாரதி மோகன் அவருடைய டீமுக்கும் எல்லாத்துக்கும் அவரை வாழ்த்த வந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கே எதிர்பாராத விதமாக வந்த உடனேயுமே மரியாதைக்குரிய திரு கருணாகரன் அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொண்டாடுறது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் நேற்று உதயகுமாருக்கு சொல்லிட்டேன், பேரரசு எல்லாம் புதுசாக தேர்ந்தெடுத்து வந்தவங்க நம்ம இயக்குனர் சங்கத்துக்கு ராஜகுமாரன் எல்லாமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
பாரதி மோகன் அவர்கள் வந்து எவ்வளவு சிரமப்பட்டு படங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அவர் 2 படம் பண்ண அனுபவம் இருக்குது. இருந்தாலும் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நிறைய சிரமங்களை மேற்கொண்டு அதை ரொம்ப சிரமப்பட்டு நிறைய பேருடைய உதவியோட அந்த படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்காரு. இதில் அவர் வந்து பாரதி மோகன் நிறைய வேலைகள் இதில் வந்து படத்தில் வந்து செஞ்சுருக்காரு. கதைவசன் டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் அவர் வந்து மியூசிக்ங்கிறது புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக் வந்து என்கிட்ட வந்து ஒரு பாட்டே பாடி காமிச்சார், ஒரு மெலடி பாட்டே. அங்கே வந்து நான் ஏதோ ஒரு கம்போசிங்கில் உட்காந்துருந்தேன். அப்புறம் இந்த ரிதம் பிளேயரை கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ரிதம் இதுக்கு பண்ணுங்க, நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பாட்டு பாடி காமிச்சார். அதாவது அவருக்கு அதில் நல்ல ஞானம் இருக்குது அப்படிங்கிறத, இசை ஞானம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அவரே சுயமாக எல்லாமே பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தில் அப்படின்னு சொல்லி அதுவும் உன்னியெல்லாம் ஃபோன் பண்ணாப்புல. இந்த மாதிரி நிறைய பேர் கோயம்புத்தூருக்கு சேர்ந்தவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸு, நடிகர் எல்லாத்துக்கும் என்னுடைய அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உதயகுமார் அவர்கள் பேசிட்டு போகும்போது அவர் 2 விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தார். என்னென்னா, இங்கே பாரதி மோகன் வந்து ஆன்மீகவாதியும் கூப்பிட்டுருக்காரு, அதே நேரத்தில் வந்து கட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காரு, இதுக்கு ஆப்போசிட்டான கட்சியில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு போயிருக்காரு அப்படின்னு. காசி முத்துமாணிக்கு அதுக்கு விளக்கம் வேறு சொல்லிட்டு போயிட்டார். டிஎம்கே வந்து அப்படியெல்லாம் சாமிக்கெல்லாம் ஆப்போசிட் இல்லை, ஆசாமிகளுக்கு தான் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக பாரதி மோகனுக்கு எல்லா தரப்புலையும் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்த சாமி விஷயத்தில் நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னன்னா சாமிக்கு எதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிம்பேன். அதுக்கு அவருக்கு பிரதிநிதியே வேண்டியது இல்லையா. அதனால் ஆசாமிக்கு விஷயத்தில் அவங்களும் கும்பிடுறது அப்படிங்கிறது ஓகே. இதுக்கு வந்து இவங்க அவங்க அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறது நான் பெரும்பாலும் இவருக்காக நான் சொல்லவில்லை. ஜென்ரலாக இப்போ அவர் இதை போட்டுக்கிட்டு ஒரு பக்தி மேனாக இருக்கார். நம்ம அது மாதிரி துணி போட்டுக்கல, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம கூட அப்பப்போ கோயிலுக்கு போகிறது உண்டு, இதெல்லாம் பண்ணுறது உண்டு. ஆனால் சாமியவே நம்பிட்டு இருக்கிறதில்ல, சாமியும் நம்புவோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி அவர் பேசும்போது இந்த படத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசினார். அவர் என்னென்னா, இந்த மலைவாழ் மக்கள் சம்மந்தப்பட்டது, அது கொஞ்சம் ரிமோட்டாக இருக்கிறவங்க, இன்னும் பெரிய நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்டதாக ஒரு கதை. நீங்கள் பாரதி மோகன் அதான் மலைவாழ் மக்களை பற்றின்னு சொல்லி ஆமாம் அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னாங்க. அது ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிற கல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே இங்கிலீஷ் கல்ச்சர் தான் சொல்லுவாங்க. அங்கே முதல்ல ஒருத்தருக்கு பார்த்தாங்க, பார்த்ததுக்கப்புறம் வந்து டேட்டிங்னு சொல்லுவாங்க. டேட்டிங்க்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறமா லிவிங் டுகெதர், இப்படி ஒவ்வொன்றா வந்து தான் அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படிங்கிற லெவலில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ச்சர் வந்து அவங்களுடைய கல்ச்சர் அவ்வளோ அட்வான்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ இந்த மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொன்ன உடனேயுமே இவங்க எல்லாத்தையும் தாண்டின ஒரு அட்வான்ஸ் இதில் வந்து மலைவாழ் மக்கள் சில பேர் இருக்காங்க, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்து இந்த பொண்ணுக்கு இந்த பையன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா, அவங்க 1 நாள் 2 நாள் அந்த பையனும் அந்த பொண்ணும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே இருக்கட்டும், அவங்களுக்குள்ள பிடிச்சிருந்ததுன்னா 2 நாள் 3 நாள் கழிச்சு வந்து சொன்னான்னா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பேன், இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வேற ஆள் அவங்களுக்கு வேற ஆள் பார்ப்போம் அப்படின்னா, எனக்கு கேட்டோன்னே ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது, அதிர்ச்சியாகவும் இருந்தது. என்னன்னா, ஃபாரினில் விட தாண்டி ஒரு கல்ச்சர் வந்து அது ஒரு ஊட்டி கொடைக்கானல் அது மாதிரி ரிமோட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் வந்து இப்படி வந்து ஒரு கல்ச்சரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஏதோ அவங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கலாம், படிப்புகள் கம்மியாக, ஆனால் இன்றைக்கி எல்லாருமே அதெல்லாம் தாண்டி எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இருக்கிற கஷ்டத்தை பற்றி மறுபடியும் படம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் காளிங்கராயன் அப்படின்னு சொன்னோன்னுமே நமக்கு ராஜகுமாரன் சொன்ன மாதிரி எங்களுக்கு நாங்கள் நினைக்காத நாளே இல்லை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி அந்த பக்கத்தில் வந்து வெள்ளைக்காரங்க இருக்கிற காலத்துலேருந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தவங்க இருக்காங்க. அதே மாதிரி வந்து நாட்டு மக்களுக்காக இதை வந்து கட்சி அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இவங்க வந்து மக்களுக்காக நம்ம சொந்த இதில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த கால்வாய் வெட்டினது அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரி
நிறைய பேர் இந்த நாட்டுக்காக இருந்த தியாகிகள்லாம் வந்து அவங்க எல்லாம் கூட சில விஷயங்கள் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா, ஒருத்தர் வந்து கைதியாக இருக்கார், தூக்கில் போட போகும்போது உங்களுக்கு என்ன கடைசி ஆசை அப்படின்னா, அங்கே ஒரு அம்மா வந்திருக்காங்க, அவங்க கையால் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் வேலை பார்க்குற ஒரு அம்மா. இல்லைங்க, அவங்க இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறவங்க, பாத்ரூமு ரொம்ப தாழ்த்தப்பட்டது, அவங்க கையால் சாப்பிடணுமானா. அப்பா அவன் சொல்கிறாரு, அம்மா தான் நமக்கு வந்து சோறு விடுறாங்க, அந்த அம்மா தான் நம்ம ஆயெல்லாம் எடுத்து விட்றாங்க, அது எதாவது அசூசியாக நம்ம நினைக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க தானே அதே அன்போடு தானே அவங்க வந்து நமக்கு சாப்பாடு விட்டுறாங்க, அதனால் இதையே இவங்களும் வந்து நீங்கள் அப்படி பிரித்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு அவன் சாகிறதுக்கு முன்னால் அந்த மாதிரி ஒருத்தர் கையால் சாப்பிட்ணுன்னா அவருடைய ஆசையாக இருந்து, இன்னொரு தியாகி அதே மாதிரி வந்து போல் வெள்ளைக்காரன் சுட போகும்போது கண்ணை கட்டுறாங்க. அப்போ அவன் வந்து என் கண்ணை கட்டாது அப்படின்னா, ஏன்னா நான் சாகும்போது கூட என் கண்ணு என் மண்ணை பார்த்துட்டு சாகணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி உணர்வுகள் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் என்றைக்குமே அவங்கள வந்து நம்ம பாராட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம். இன்றைக்கி வந்து இவர் கதை மலைவாழ் மக்களை பற்றி பண்ணியிருக்கேன்னாரு. நான் வந்து ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்க முடியல. ஏன்னா நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே ஒரு டப்பிங்லேருந்து பாதியில் வந்துட்டு அப்புறம் டப்பிங் இங்கே முடிச்சுட்டு அப்போ மறுபடியும் ஓடி போய் டப்பிங் போனேன். இல்லைன்னா எப்பவும் கடைசியில் இது பண்ணுவேன். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு வேலையில் இருந்தார். ஆனால் ராதாபாபு இவர் எப்படி பாரதி மோகன் வந்து அவ்வளோ தடவை வந்து எப்படியாவது வரணும் அப்படிங்கிறது கேட்டார். நான் மேக்ஸிமம் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் புறப்பட்டு வந்தேன். ஸோ அவருக்கும் எனக்கு அவருடைய டீமில் எல்லாம் ஒர்க் பண்ணவங்களாம் நிறைய பேர் புது ஆளுகளை வச்சு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை கருணாகரன் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே அதை வந்து சாப்பாடு விஷயத்தில் கரெக்டாக செய்கிறவர் நம்ம ஆர்ஆர் பிரியாணி தமிழ்ச்செல்வன் அவர்கள். அவர் எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து எல்லாத்துக்குமே வந்து எது இருக்கோ இல்லையோ இதை கரெக்டாக திருப்தியாக சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த சேவை செய்யக்கூடியவர். எல்லாத்துக்கும் என்னுடைய பணமான வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை பெரியோர்களுக்கும் சுவாமிஜி அவர்களுக்கும் இந்த வெளியீட்டு விழாவை காண்பதற்காக மட்டுமல்லாமல் பாரதி மோகனை ஆசீர்வதிப்பதற்காக வந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் வணங்கி வாழ்த்துகின்றேன். இங்கே ஒரு நண்பர் பாரதி மோகன் அவர்களை 2009 எனக்கு தெரியும். மிகவும் சுறுசுறுப்பானவர். அவருக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது. படத்தை தயாரித்து முடித்து ரிலீஸ் பண்ண வேண்டும் என்று. அவருடைய முயற்சியிலே மிகவும் தொய்வில்லாமல் சுறுசுறுப்பாக மற்ற எல்லோரையும் அரவணைத்து இங்கே வந்திருக்கின்ற கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது அவர் எத்தனை பேர்களிடம் எப்படி நண்பராக பழகியிருப்பார் என்பது புரிகிறது. அவரை வாழ்த்த வந்திருக்கின்றேன். நான் ஒரு படம்தான் தயாரித்தேன். இருந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருக்கும் என்பது எனக்கு தெரியும். பொதுப்பணித்துறையிலே நான் பணியாற்றிய நான் அதற்கு பின்னாலே அரசியலிலே இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலே புதுச்சேரி மாநில பொறுப்பில் இருக்கின்றேன். அவர் அன்புக்கு கட்டுப்பட்டு அவசியம் நீங்கள் வர வேண்டும், வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் அவர் புதுச்சேரி வருகின்ற பொழுது என்னை சந்திக்காமல் செல்வதே கிடையாது. அவருடைய அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டவனும். அவருடைய இந்த பட ட்ரெய்லர் பார்த்தேன், மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. என்னுடைய படத்தை விட மிக சிறப்பாக இருந்தது. அவருடைய படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வணங்குகின்ற அனந்தமங்கலம் ஆஞ்சநேயரை வேண்டி அவருக்கு தீர்க்க ஆயுளும் நீண்ட அவருடைய பயணத்தை வெற்றியாக்கி நாம் எல்லோரும் தர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வேண்டி என்னுடைய உரையை நன்றியினை தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கின்ற அவருடைய தொண்டர்களுக்கும் முதலில் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அருமை அண்ணன் கருணாகரன் இந்த மேடையில் இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறார் என்றால், எப்பொழுதுமே ஒரு ஆணின் வளர்ச்சிக்கு ஒரு பெண் எப்படி பின்னாடி இருப்பாளோ அதே மாதிரி அருமை அண்ணன் கருணாகரன் அவர்கள் இந்த அளவிற்கு வந்து நமக்கு மேடையில் வீட்டிலிருந்து எல்லாருக்கும் இந்த காட்சி அளிப்பதற்கு முக்கிய காரணம் அவருடைய மனைவிதான். அந்த மாதிரி ஒரு குடும்ப ஒற்றுமை காண்பதற்கு அரிது. தின உரிமை மக்கள் இயக்கம் மகளிர் உரிமைகள் கழகம் சார்பாக இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேருக்கேற்றாற் போலேயே ஈகை குணம் உள்ள எங்களது ஈகை குணம் படைத்த வள்ளல் பெருமாள் திரு கருணாகரன் ஐயா அவர்களை வாழ்த்த வயதில்லை. இன்று பிறந்தநாள் காணும் அவர்களுக்கு எங்களது அமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விஷயம் எப்படி சொல்லணும்னா, உண்மையாலுமே பாரதி மோகன் சார் வந்துட்டு அதிர்ஷ்டம் செஞ்சவர் தான் சொல்லணும். ஏன்னா போட்டி போராமைகள் நிறைந்த இந்த உலகத்துல இங்க ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எங்க சிவாஜி ரவி ஐயா, ஆர்ஆர் சாரு, உண்மையாலுமே வந்து பேர் சொல்ல மிக்க வள்ளல் பெருமாள்களை இங்க உட்கார வைத்து அடுத்தவர்களை வாழ வைத்து தான் மகிழும் அந்த நல்ல உள்ளங்கள் இங்க உட்கார்ந்து இருப்பதனால நிச்சயமா இந்த படம் பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி அடையும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தின உரிமை, தினசரி நாளிதழ், மகளிர் எக்ஸ்பிரஸ், போலீஸ் ஸ்டோரி, மருத்துவ உலகம், அப்படி ஒரு 5 பத்திரிகை நடத்திட்டு இருக்கேன். எங்களால் முடிந்தவரை தமிழ்நாடு ஃபுல்லா இந்த படத்துக்கு எங்களுடைய ஆர்கனைசேஷன் சார்பா நாங்க கண்டிப்பா போய் பார்ப்போம். நீங்கள் பெரிய லெவலில் வளரணும். நிறைய திறமை கொண்ட பாரதி மோகன் சார் இன்னும் மேன்மேலும் வளர்ந்து நிறைய பேருக்கு நிறைய ஒரு வேலைகளை கொடுக்கணும். வாழ்த்துக்கள் சார். வணக்கம், நன்றி. எல்லாருக்கும் முதல் வணக்கம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் ஆர்ஆர் பிரியாணி அவர்களுக்கும் வணக்கம். ஆர்ஆர் தமிழ்ச்செல்வன், சாரி சார், மகாலட்சுமி சுவாமி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். திரு பேரரசு சார் அவர்களுக்கும் வணக்கம். திரு ராஜ்குமாரன் சார் அவர்களுக்கும் வணக்கம். நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல, இவ்வளோ மைக்கிலலாம் பேசி பழக்கமும் இல்லை. தலைவர் உதயகுமார் சார் வந்துட்டு போயிட்டாரு, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. மற்றும் பாக்யராஜ் சார் அவர்களும் வந்துட்டு போயிட்டாரு, அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படத்தில் எனக்கு ஹீரோவாக வாய்ப்பு தந்த திரு பாரதிமோகன் சார் அவர்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி பாரதி மோகன் சார். இந்த படம் அப்படின்னா ரொம்ப பெருசாக ஒன்று சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்கள் ஷூட் பண்ணது வந்து இந்த ட்ரைபல்ஸ் இருக்கிற அட்டப்பாடி, கோயம்புத்தூரில் ஆனக்கட்டி சைடில் தான் ஃபுல்லாக எடுத்தோம். அதுக்கப்புறம் கும்பகோணம், லாஸ்ட்டாக சென்னிமலையில் எடுத்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம்.
இயக்குனர் பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் படத்துக்குவார், எங்கே வேணால் இருப்பார், எல்லா இடத்துலையும் இருப்பார். அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அது மட்டும் இல்லை, எங்கள் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்ட் திரு முரளி அவர்கள், பேரசு சார் கூட 30 படத்துக்கு மேலே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண முரளி, இதோட கேமராமேன் சந்திரன் சாமி மற்றும் செல்வராஜ் சார், சந்துரு, நெப்போலியன், கே செல்வராஜ் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். எல்லாம் நிறைய பேர்லாம் விட்டுருந்தா மன்னிச்சிருக்குங்க. இதை விட மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எங்களுக்கு கூட இன்னொரு ஷால் கூட போத்தல, உங்களுக்கு 3 ஷால் போத்திருக்காங்க. சரியா? உங்கள் அனைவருக்கும் வணக்கம். 3 திரைப்படங்கள் நான் பெருமையா சொல்வேன், ரொம்ப மகிழ்ச்சியா சொல்வேன். 100 நாள் தந்த இயக்குனர் முதல்ல வந்து 2:30 மணிக்கு போன் பண்றாங்க, சரவணன் வரையான மறுநாள் காலையில கும்பகோணத்திலிருந்து ஓடி போய் சால்ட்டை போயிட்டு அன்னைக்கு 20 டைலாக் கொடுத்து இன்னைக்கு அவர் 3 திரைப்படத்துல இந்த திரைப்படத்தை தண்டை காட்சி கொடுத்தாங்க. எனக்கு 3 திரைப்படத்தை தண்டை காட்சி பயிற்சி வாய்ப்பு வந்திருக்கு. அது 3 திரைப்படங்கள் 100 நாள் தந்த வெற்றியின் இயக்குனர் பாரதி மோகன் சார் அவர்கள். 2வது பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் உன்னிகிருஷ்ணன், ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனான வார்த்தைகள். நான் உடல் ஊனமுற்ற சொல்லி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா எனக்கு துணிஞ்சு நீ வந்து சண்டை பயிற்சி பண்ணிடா அப்படின்னாங்க. நான் கலையை ரசிக்கிறேன். என் இயக்குனர் பார்வையில் நான் நடிகராக மலர்ந்து கொண்டிருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓகே, இதோட என்னுடைய வாக்குகளை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்து மருதுச்செழியன் பேசுவார். இது ஒரு பீரியட் ஃபிலிமு, ஒரு 84, அதுக்கப்புறம் முடிஞ்சது வந்து கம்ப்ளீட்டா 1954. ஸோ 84க்கும் 54க்கும் இடைப்படையில் 1954ஆம் வருடத்து நாயகனா ஊடக நண்பர்களுக்கும் இங்கே இருக்க ஜாம்பவானுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ரொம்பலாம் பேச விரும்பல, இது வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் டைமு. நான் கோயம்பேட்டில் வேலை பார்த்துக்கிருக்கேன். ஒரு மூடதுக்கு ஒரு ஆளை ஸோ இந்த அளவுக்கு கொண்டு வர்றாருன்னா அது அவரோட மட்டும்தான். இங்கே சொல்லியிருக்காங்க எல்லாமே சார் தான் பண்ணாரன், என்னையும் உருவாக்குனவர் சார் தான். ஒரு கோயம்பேட்டில் வேலை பார்த்துருக்க ஒரு ஆளை வந்து நடிகராகிறாருன்னா அது இவர் மட்டும்தான். ஸோ பட வெற்றியடைய ரொம்ப வாழ்த்துக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. வாழ்ந்தவர் அவர் இப்படி தான் இருக்காரு, இப்படி தான் வாழணும். 1986 வாழ்ந்தவர். அதனால் எல்லாமே இவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் சொன்னதை நான் செஞ்சேன். நான் என்கிட்ட எதுவுமே கிடையாது, அவர் சொன்னதை நான் செஞ்சேன். ஸோ இதுதான் முதல் படமும் இதுதான். ஸோ வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப பசியோடு இருப்பீங்க. வழக்கம் போல அதிகம் பேசாமல் சுருக்கமாக பேசிக்கிறேன். முதல்ல இந்த மேடை வந்து ஒரு அற்புதமான மேடை. சமத்துவ மேடைன்னா இதுதான் சமத்துவ மேடை. இங்கே வந்து ஆன்மீகம், நாத்திகம், ஏடிஎம்கே, அந்த வெங்கடேஸ்வர் பிஜேபி, ஆமாம் இது பார்லிமெண்ட் தேர்தல் வருது இல்லை, விட்டு இங்கே கூட்டணி அமைச்சிருவாங்க போல இருக்கு. கூட்டணி கட்சி கிடைக்காம அங்கங்கே அலைஞ்சிக்கிருக்காங்க. இங்கே வச்சு அமைச்சிடலாம் கூட்டணியை. அந்தளவுக்கு எல்லா கட்சியும் இங்கே தான் இருக்குது. வெங்கடேஷ் சார் இங்கே கூட்டணி பேசி முடிச்சிருங்க. ஆமாம், இந்த ப்ரெஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆமாம், பாரதி மோகன் அவரை நண்பர்னு சொல்கிறத விட என்னுடைய வழிகாட்டின்னு சொல்லலாம். சீனியர் ஆக்சுவலி அந்த உதவி கிணறா வாய்ப்பு தேடி அலைஞ்ச காலகட்டம். பாரதிராஜ் சார், பாக்கியராஜ் சார், ஆர் சுந்தரராஜன் சார், இப்படி பல இடத்துல அலைஞ்சிருக்கும் போது தான் தெரிஞ்சு வச்சு இது அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களாம் நம்ம வாய்ப்பு கிடைக்காதுன்ட்டு. ஒரு வருஷம் அவங்க கூட அலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக வேறு ரூட்டில் போனேன். அப்படி ஒரு வாய்ப்பு கிட்ட போன இடம் தான் நம்ம பாரதி மோகன் சார். ரயிலுக்கு நேரமாச்சு ரிலீஸ் ஆயிருந்த டைம் அது. அதுக்கப்புறம் ஒரு வெற்றிப்பட இயக்குனர் இருந்தார், பாண்டி பஜாரில் தான் அவர் ஆஃபீஸ். அங்கே போய் பார்த்தேன் அவரை. தம்பி நிறைய பேர் இருக்காங்க, அடுத்த படத்துக்கு வாங்கன்ட்டார். அது மாதிரி நான் வாய்ப்பு தேடி அலைஞ்ச இயக்குனரில் அண்ணனும் ஒருத்தர். இன்னொரு முக்கியமான அவரை பற்றி சொல்லணும்னா மக்கள் நாயகன் ராமராஜன்.
ஆரம்ப காலகட்டத்தில் அவர் மார்க்கெட்டை அப்படி தூக்கி நிறுத்தின படங்களில் ரயிலுக்கு நேரமாச்சு ஓடணும். அதே மாதிரி அடுத்து